எனக்கு பொதுவாவே இந்த ஃபேண்டசிக்கல் ஃபிக்ஷனல் ஸ்டோரீஸ்னா ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு ஜேஆர்ஆர் எழுதின த ஹாபிட் அந்த லார்ட் ஆஃப் த ரிங் புக் சீரிஸ், ஜேகே ராலிங் எழுதின த ஹாரி பாட்டர் புக் சீரிஸ், ஜார்ஜ் ஆர்ஆர் மார்ட்டின் எழுதின த சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் கேம் ஆஃப் த்ரான்ஸ் அந்த புக் சீரிஸ், அதுக்கப்புறம் ட்வைலைட் புக் சீரிஸ். இந்த புக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் எல்லா புக்ஸையும் என்னால் படிக்க முடியலனாலும் இதை அடாப்ட் பண்ணி வந்த சீரீஸ் அண்ட் மூவிஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன். எல்லாமே என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். கேம் ஆஃப் த்ரான்ஸ் சீரிஸ் மட்டும் என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியல, பிகாஸ் அது 7-8 சீசன் அதை தாண்டி போய்கிட்டு இருக்கனால என்னால் ஃபுல்லாக பார்த்து முடிக்க முடியல. ஸோ கேப் கிடைக்கும் போது அப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன். இதை தவிர்த்து ஹாரி பாட்டர், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், இப்போ ரீசெண்டாக வந்து ரிங் ஆஃப் பவர் அப்படின்னு எல்லா சீரீஸும் பார்த்துருக்கேன், எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன். எல்லாமே என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். நான் ஏன் இப்போ இதெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க பார்த்தீங்களா ஒரு 4-5 புக் சீரிஸ், இந்த கதைகளை எல்லாத்தையும் ஓரங்கட்டுற அளவுக்கு நம்மக்கிட்டேயே ஒரு கதை இருக்கு. இந்த கதையில இருக்கிற உச்சபட்ச சிறப்பம்சம் என்னன்னா, இந்த கதை உருவாக்கப்பட்ட காலம் 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி. நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வளவல்னு பேசாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இந்த வீடியோவில் நாம் மகாபாரதம் அப்படின்ற அந்த ஸ்டோரியுடைய ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ, இப்போ நம்ம பார்க்க போகிறது கற்பனையான உலகத்தில் கற்பனையான கதாபாத்திரங்களுக்கு இடையே நடக்கிற கற்பனையான கதை அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. இதோட ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை கம்பேர் பண்ணி குழப்பிக்காதீங்க. இது என்னுடைய வேண்டுகோள். ஆரம்பிச்சிடலாமா? இந்த மகாபாரதம் ஸ்டோரியை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் குழப்பாம சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ஸ்டோரியோட சிறப்பம்சம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4-5 புக் சீரிஸ் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் எல்லாத்துலேயுமே ஒரு சில எலமெண்ட் மிஸ் ஆகும். ஒரு புக்கில் வந்து கேரக்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலதை வந்து வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிலதில் வித்தியாசமான பீஸ்ட் காமிச்சிருப்பாங்க, அனிமல்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஒரு சில இதில் வந்து நிறைய விதமான ஸ்பீஷீஸ், கிளான்ஸ் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த ஸ்டோரியில் நீங்கள் கேட்குற எல்லாமே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அதிகமான கேரக்டர் வச்சு ஸ்க்ரீன் பிளே எழுதணுமா இருக்குது. இதில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. என்ன பாதிக்கு மேலே சைடு கேரக்டர்ஸாக இருக்கும், அவங்க இல்லைனாலும் இல்லை இருந்தாலும் கதை நகரப்போதில்லை அப்படின்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. நீங்கள் மைனராக நினைக்கிற ஒரு கேரக்டருமே இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருஷ்டத்யும்னன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த கதையில் வருவார். அவர் பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் சைடு தான் இருப்பார். போர் ஆரம்பிச்சிருந்து எண்டு வரைக்கும் ஒரு கமாண்டர் மாதிரி வந்து தேர் ஓடிட்டு ஃபைட் பண்ணிட்டு இதே மாதிரி தான் வந்துட்டு இருப்பாரு. என்னடா அந்த கேரக்டர்லன்னா அதுக்கு பதிலாக வேற ஒரு சீஃப் கமாண்டர் வரப்போறான் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு பெரிய ட்விஸ்டே கொடுப்பாங்க. அந்த திருஷ்டத்யும்னன் கையால தான் குரு துரோணர் இறக்குற மாதிரி கதை அமைச்சிருப்பாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சம்திங் ஒரு ஃபிளாஷ்பேக் போகும். இதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் இருந்தது, அது துரோணருக்கும் அவனுக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் ஆச்சு, துரோணர் உயிர் அந்த கேரக்டர் தான் பறிக்கும் அப்படின்ற மாதிரி கதை அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த திருஷ்டத்யும்ன்ற கேரக்டர் நீங்க மைனன்னு நினைக்கும் போது, இவன் இல்லைனா போரே மாறி இருக்கு மேடா, துரோணர் போரே முடிச்சிருப்பாரடா அப்படின்னு நம்மள நினைக்க வச்சிடும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர் இருக்காங்க. ஸோ நம்ம மைனரான கேரக்டர்னு நினைக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே இந்த கதையில ஒரு ட்விஸ்ட்டை கொடுப்பாங்க. அதுதான் இதுல இருக்கிற சிறப்பம்சமே. ப்ரோ, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ல பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா ஹாபிட்ஸு, எல்ஃப்ஸு, மனுஷங்க, ஆர்க்ஸு, விசார்ட்ஸு, டுவார்ஸு, விதவிதமான மிஸ்டிக்கல் அனிமல்ஸு அப்படின்னு நிறைய விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ளே நடக்கிற போரெல்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மகாபாரதம் படிக்கிறதுக்கு சரியான ஆளுங்க. ஏன்னா இதில் மனுஷங்க இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க, பாதாள லோகத்தில் வாழ்ற அசுரர்கள் இருக்காங்க, நாகர்கள் இருக்காங்க, சக்தி வாய்ந்த கடவுள்கள் இருக்காங்க. கடவுள்களுக்கும் மனுஷங்களுக்கும் இடையில பிறந்த பாதி மனுஷன் பாதி கடவுள் டெமிகாட்ஸ் இவங்க இருக்காங்க. கடவுள்களும் தேவர்களும் பயன்படுத்துற விதவிதமான விலங்குகள் இருக்கு. தேவர்களும் கடவுள்களும் பயன்படுத்துற விதவிதமான சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருக்கு. இவ்வளவு ஆயுதங்களை வச்சு சும்மா இருக்க முடியுமா? அதை வந்து பூமியில இருக்கிற மனுஷங்களுக்கு எல்லாம் ஒன்னொன்னா பிரிச்சு கொடுத்து அவங்களுக்குள்ள போர் வரும்போது அதை அவனுக்கு பயன்படுத்தி சண்டை போட்டு ஒரு மிகப்பெரிய போரே உருவாகி அதுக்கு பேர் தான் மகாபாரதம்னு டைட்டிலே வச்சிருக்காங்க. இவ்வளவும் இருக்கு ப்ரோ. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அதெல்லாம் ஓகே ப்ரோ. ஆனா எனக்கு இந்த ஹாரி பாட்டர்ல வர மாதிரி வேற ஒரு உலகத்துக்கு பயணிக்கிறது, அங்க போய் மாயாஜால விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிறது, மேஜிக் ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்றது, டிஃபெண்ட் பண்றது, மேஜிக் ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணி ஃபன் பண்றது, கர்ஸ் பண்றது, இதனால ஏற்படுற விளைவுகள், அதுல ஏற்படுற சண்டைகள், இந்த மாதிரியான கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்றாளா? நீ மகாபாரதம் தாராளமா படிக்கலாம். எப்படின்னு கேக்குறீங்களா?
இந்த மகாபாரத போர்ல பெரும்பாலும் பயன்படுத்தப்படுற வெப்பனான போ அண்ட் ஆரோல இவங்க பிசிக்கலான ஆரோவை பெரும்பாலும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இவங்க யூஸ் பண்றது எல்லாமே மேஜிக்கல் ஸ்பெல்லால உருவாக்கப்பட்ட மேஜிக்கல் ஆரோ தான். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், அங்க ஹாரி பாட்டர்ல வந்து பறந்துடு இறக்கோசா மடிந்துடு வதைப்படுன்னு நம்ம இந்த மாதிரி ஈஸியான ஸ்பெல்ஸா இருக்கும். நம்ம தமிழ் டப்பிங் நான் பார்த்ததுனால அதை பத்தி சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ் டப்பிங்ல வேற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஸ்பெல்லா இருக்கும். பட் மகாபாரதத்துல இவங்க யூஸ் பண்ற ஸ்பெல் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அந்த ஒரு வித்தியாசம் தானே தவிர இங்கேயும் வந்து அவங்க மேக்சிமம் ஸ்பெல் யூஸ் பண்ணி தான் அடிப்பாங்க. இன்னும் பயங்கரமான பிரம்மாஸ்திரத்தை கொண்டு வரதுக்கு பயங்கரமான ரகசியமான ஸ்பெல்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அவங்க பெறுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரியில காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா உலகங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹாரி பாட்டர்லயாவது 2 தான் இருக்கு. ஒன்னு மனுஷங்க வாழ்ற மக்கள் வேர்ல்டு, இன்னொன்னு விசார்ட்ஸ் வாழ்ற விசார்ட்ரி வேர்ல்டு. ஆனா நம்ம கிட்ட பூலோகம் இருக்கு, தேவலோகம் இருக்கு, பிரம்மலோகம் இருக்கு, விஷ்ணு வாழ்ற வைகுண்டம் இருக்குது, பாதாள லோகம் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட லோகங்கள் இருக்கு. அடுத்ததா கர்ஸ். அடா பாவீங்களா, மகாபாரதம் படிச்சவங்களுக்கு தெரியும்டா, சாபம்ன்ற ஒரு விஷயம் தான்டா மகாபாரதம் உருவாகிறதுக்கே காரணம். இவன் எதனா ஒரு தப்பு பண்ணுவான், அதுக்கு அவன் இவனுக்கு சாபம் கொடுப்பான். அவன் எவனா ஒரு தப்பு பண்ணியிருப்பான், அதுக்கு வேற ஒருத்தன் அவனுக்கு சாபம் கொடுப்பான். அவன் இவனுக்கு சாபம் கொடுப்பான், இவன் அவனுக்கு சாபம் கொடுப்பான். இந்த மாதிரி மாத்தி மாத்தி சாபம் கொடுத்து விளையாடுவானுங்க. அதன் விளைவாதான் மகாபாரதமே உருவாச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரியில கொண்டு போயிருப்பாங்க. சோ இந்த கர்ஸ் சாபம்ன்றது மகாபாரதத்தோட பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம். இது இல்லைனா அது இல்லை, அது இல்லைனா இது இல்லை, அந்த மாதிரி. ப்ரோ அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, எனக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வர மாதிரி ஒரு த்ரோனுக்காக நிறைய கிளான்ஸ்குள்ள ஏற்படுற கான்ஃபிளிக்ட், அதனால ஏற்படுற போர், அதெல்லாம் இந்த மாதிரி கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அப்படின்ற ஆளா நீ தாண்டா மகாபாரதம் முதல்ல படிக்கணும். ஏன்னா அஸ்தினாபுரம் அப்படின்ற அந்த ஒரு இடத்த ஆட்சி புரிய போறது பாண்டவர்களா இல்ல கௌரவர்களா அப்படின்றதுக்காக உருவானது தான் மகாபாரத போரு. என்ன ப்ரோ இந்த கதைய ரொம்ப புகழ்றீங்களே, இதுல ஒரு நெகட்டிவ்ஸ் கூடவா இல்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாசிட்டிவ்ஸை பார்த்துட்டு வந்துடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுல மைனர் கேரக்டர்ஸ், மேஜர் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ், காட் லெவல் பீயிங்ஸ்னு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. மெயின் ஸ்டோரியை காட்டிலும் உள்ளுக்குள்ள கிளைக்கதைகள் ஏராளமா இருக்கு. இதுல வர கேரக்டர்ஸ் அந்த கிளைக்கதைகளை பத்தி தனித்தனியா வீடியோ போட்டாலே 100 வீடியோக்கு மேல போடலாம். சுருக்கமா சொல்லணும்னா ஃபிக்ஷன், ஃபேண்டசி, ஆக்ஷன், அட்வென்ச்சர், எமோஷன் ஒரு ரோலர் கோஸ்டர்ல போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த கதையை படிச்சோம்னா. ஓகேவா? இப்போ நெகட்டிவ்ஸ் பக்கம் வருவோம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் இந்த கதையில இருக்கிறது ஒரே ஒரு நெகட்டிவ் தான், அது இந்த கதை தான். புரியலையா? புரியுற மாதிரியே சொல்றேன். இந்த கதை என்னதான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருந்தாலும் இது ஹிந்து மித்தாலஜிய பேஸ் பண்ணின ஒரு கதைன்றதுனால இத படிக்கிற எல்லாரும் இதை ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி இது நிஜமா நடந்த ஒரு நிகழ்வு, இது நம்மளுடைய வரலாறு அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு சில தவறான விஷயங்களை பண்றதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மகாபாரத ஸ்டோரி ஃபிக்ஷன், ஃபேண்டசி, ஆக்ஷன், அட்வென்ச்சரை கொண்ட ஒரு அற்புதமான கதை. நிறைய கதைகள்ல இல்லாத ஒரு சிறப்பான அம்சம் இதுல இருக்காது. என்னன்னா இதுல நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஏகப்பட்ட லைஃப் லெசன்ஸை கொண்ட பல கருத்துக்கள் இருக்குது. இத ரியலா நடந்த விஷயம் அப்படின்னு கருதுறவங்க இந்த கருத்துக்களையும் உள்வாங்கி அதுபடி நடந்தா நல்லா இருக்கும். ஆனா அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதை ஒரு ஃபிக்ஷன் ஃபேண்டசி ஸ்டோரியா மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள இருக்கிற ஆழ்ந்த லைஃப் லெசன்ஸை கற்றுக் கொடுக்கக்கூடிய கருத்துக்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது இந்த கதையை நிச்சயமா படிச்சே ஆகணும். மறக்காம உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இதை புக் ஃபார்மட்டாவோ இல்லை ஆடியோ புக்காவோ இல்லை இந்த மாதிரி வீடியோ யாராவது யூடியூப்ல போட்டிருந்தாலோ போய் கேளுங்க. இல்லையா இருக்கவே இருக்கு நம்ம விஜய் டிவி, ரிப்பீட் மோட்ல மகாபாரதத்தை போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும். இதே மாதிரி இதுல வர கிளைக்கலைகள் பத்தியோ இல்லை இதுல வர கேரக்டர் பத்தியோ நம்ம பேசணும், ஒரு வீடியோ போடணும்னா மறக்காம எந்த கதையை பத்தி பேசலாம், எந்த கேரக்டர் பத்தி பேசலாம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது